உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு ரகசியமா அம்மா இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க? யாருக்கு பண்றாங்க? டேய், அந்த மகேஷ் என்ன பண்றான்? ஒழுங்கா இருக்கானா? மகேஷ் மேடம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் நீங்களே பண்ணிட்டீங்க. ஏன், என்னாச்சு? மேடம், இவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் மேடம். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறான் மேடம். தூங்க கூட மாட்டேங்கிறான் மேடம். இவன் இப்படியே இருந்தா செத்துருவான் மேடம். பயமா இருக்கு எங்களுக்கு. நீங்க ஒரு தடவை இங்க வந்து பார்த்துட்டு போங்க மேடம். டேய், அந்த மகேஷை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன். சரிங்க மேடம். ம். அப்போ மகேஷ அம்மா தான் கடத்தி வச்சிருக்காங்களா? இவங்க எதுக்கு தேவையில்லாம மகேஷ கடத்தி வச்சிருக்காங்க? ஒன்னும் புரியலையே. அம்மா மகேஷ எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். டேய், என்ன சாப்பிடாம கொள்ளாம இருக்க? எதுக்கு சாப்பிடாம இருக்க? மேடம், ஏன், வாழணும்னு ஆசை இல்லையா? சாப்பிடாம செத்து போகலான்னு இருக்கியா? என்னை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கட்டி வச்சிருப்பீங்க? என்னை தயவு செஞ்சு வெளியே விடுங்க மேடம். என்னால இங்க இருக்க முடியல. ப்ளீஸ் மேடம். ஏய், ரொம்ப புலம்பாத. நாளைக்கு உனக்கு விடுதலை. இனிமே நீங்க இருக்க தேவையில்லை. நிஜமாவா சொல்றீங்க மேடம்? ஆமா, உனக்கு நாளைக்கு விடுதலை தான். ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேடம். என் பொண்ணுக்கு நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை கல்யாண மண்டபத்துல நான் வச்சிருக்கேன். நீ அங்க வந்து உனக்கும் உன் அன்னைக்கும் நடுவுல இருக்கிற தப்பான உறவை ரேவதி கிட்ட சொல்லணும். அப்புறம் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உங்களை எப்படி நம்புறது? உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டியது நீ உண்மையை சொல்றது மட்டும்தான். நாளைக்கு நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சாப்பிடு. பேச்சு மாற மாட்டீங்களே? கண்டிப்பா மாற மாட்டேன். சாப்பிடு. கட்ட அவுத்து விடு. கட்டா சாப்பிடு. டேய், இவ சாப்பிட்டதும் பத்திரமா மறுபடியும் கட்டி போடுங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் அசந்தாலும் தப்பிச்சிருவான். இவெல்லாம் எங்களை மீறி எங்கேயும் போக முடியாது மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். அம்மா, நீ மகேஷ் இப்படி கட்டி போட்டு யாருக்கும் தெரியாம ஏன் வச்சிருக்கேன்னு தெரியல. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. 50 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க.
இதுக்குதான் உங்களை அந்த பணத்தை ஏன் இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். கேட்டீங்களா? இப்ப பாருங்க, மாட்டிக்கிட்டோம். இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? இப்ப அவங்க பணத்தை எடுத்துட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லி ஆகணுமே, என்ன பண்றது? ஆமா, சில நேரத்துல கணக்குல வராத பணத்தை சம்பளமா லேபர்ஸ்க்கு கொடுக்கறது வழக்கம்தான். இப்ப என்ன பண்றதுன்னு தான் புரியல. அக்கா, பணம் மட்டும் மாட்டுச்சுன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? என்னக்கா இது? இந்த இடத்துல நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்படணுமா? இதை நினைக்கும் போது எனக்கு பதறுதுக்கா. சகல, எனக்கு நம்ம சின்ன அத்தை மேல தான் டவுட். இந்த அம்மா தான் போட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு டவுட் எல்லாம் இல்லை, கன்ஃபார்மாக அவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்ப்போம். நாங்க சந்தேகப்பட்ட மாதிரி பிளாக் மணி கிடைக்கல. எங்களுக்கு வந்த தகவல் ஃபேக்னு நினைக்கிறேன். என்ன சார் இது? எங்க ஃபங்க்ஷனை இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களே. சாரி மேடம், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் நம்பி இங்க வந்துட்டோம். மொபைல்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். இந்தாங்க. 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 என்ன இவங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க? 50 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சே, அது எப்படி மாயமா போயிருக்கும்? அக்கா இந்த முறையும் தப்பிச்சிட்டாலே. நம்ம எல்லா முயற்சி தோத்து போச்சு. ச்சே. எங்க ஒரு நிமிஷம் வாங்க, நீங்களும் வாங்க. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க தானே நம்ம ரூம்ல பணத்தை வச்சீங்க. ஆமா ஈஸ்வரி, பணம் ரைட்ல மாட்டலன்னு சந்தோஷப்படுறதா இல்ல 50 லட்சம் ரூபாய் பணம் போயிடுச்சுன்னு கவலைப்படுறதுன்னு ஒன்னும் புரியல. ஒரே படபடப்பா இருக்கு. பணம் எப்படிங்க காணாம போகும்? ரூம்ல போய் நல்லா பாத்துட்டு வாங்க. ஈஸ்வரி, வச்ச இடத்துல பணத்தை காணும் ஈஸ்வரி. நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டோமா, காணும். என்னங்க மாயமா இருக்கு? வெச்ச பணம் எங்க போகும்? மாமா, பணத்தை அங்கதான் வச்சீங்களா? எங்க தான் வச்சீங்க? 1 லட்சம் 2 லட்சம் இல்ல மாமா, 50 லட்சம் மாமா. அசால்ட்டா காணோன்னு சொல்றீங்களே. அதான் மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் கையிலயும் கிடைக்கல, நான் வச்ச இடத்துலயும் பணத்தை காணும். எங்க போச்சுன்னே தெரியலையே. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. போட்ட பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.